நம்ம இப்போது இந்த மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வார்னிங் அன்அபிள் டு செட் கிளிப் GDI ஸ்டேட்டஸ் ஜென்ரிக் எரர் இந்த மாதிரியான எரர் இப்போ ஓகே கொடுத்தாலுமே மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ டைம் கொடுத்தாலுமே வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும். ஸோ போயிட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் போயிட்டு என் டாஸ்க் கொடுத்துட்டோம்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நார்மலாகிடும். இப்போ ஓப்பன் பண்ணுறோம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். ஸோ இது ஒரு சில டைம் மட்டும்தான் இந்த மாதிரி எரர்ஸ் வரும். அதுவும் நம்ம ஆடியோ செட்டிங்ஸ் நம்ம செக் பண்ணால் போதும், மற்றபடி எந்த இதுவுமே தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம நார்மலாக ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டு நார்மலாக எப்படி இம்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் இருக்கும்போதே போதும். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஃபைல் எதுவுமே பண்ணாமல் ஓகே தான். இப்போதைக்கு அது ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற இன்டர்ஃபேஸ் மட்டும் இருக்குது. ப்ராஜெக்ட் போட்டோம். இப்போது ப்ரிஃபரன்ஸ் இங்கே ஆடியோ ஹார்ட்வேர், இந்த ஆடியோ ஹார்ட்வேர் இங்கே இருக்கா. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணோம், ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இருக்கிறத ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு போட்டோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் ப்ராப்ளமாக பண்ணிட்டு ஓகே கொடுத்தா முடிச்சு. இதுக்கப்புறம் அது வராது. ஓகேங்களா? ஸோ இதுதான், இது பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஃபிக்ஸ் ஆகுதுன்னா நீங்கள் மறுபடியும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.